ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கைய போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. நீங்க மது இருந்துட்டு நீங்க வேலைக்கு போவீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன். உனக்கு ஒரு சீட்டை எடுத்து போடுப்பா, வெறும் பொய்யா சொல்லிட்டு இருக்கான்ப்பா. அடே மணிமேகலைக்கு நீ என்ன படுத்தினன்னு தெரியாது. ஒரு கணவன் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவரோட மனைவி மேல போயிட்டு இப்படி கைய போட்டு செல்லம், இவ்வளவு நாள் நீ வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. நீங்க மது இருந்துட்டு நீங்க வேலைக்கு போவீங்களா? நான் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் நிப்பேன். மது இருந்துட்டு எப்படி அப்படியே ஃபுல் டே நிப்பாங்களா? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நான் நிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு இருக்கு. இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா பத்தி என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசிருக்கான். எப்படிங்க நீங்க அதை வந்து போடுறீங்க? நீங்க முதல்ல சரிதான்ப்பா, கரெக்டு. இப்போ வந்து நகைச்சுவை தரமில்லாமல் கொடுத்துட்ருக்கிற நீங்கள்லாம் சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் இன்னும் கேவலமாக இருக்குது. இவர் இந்த வால்டர் மிலான் வந்து அப்படி பண்ணியிருந்தார்னா அது ஒரு ஜோக்கு கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறதுக்காக பண்ணியிருந்துருப்பார். நீங்கள்லாம் இப்போ என்ன தரமுள்ள ஜோக்காக கொடுத்துட்ருக்கீங்க? என்னவோ ரொம்ப தரமாக நீங்கள்லாம் ஜோக்கை கொடுக்குற மாதிரியும் அவர் அதை ஒரு ஜோக்குன்னு நினச்சிட்டு அங்கே பண்ணியிருக்கலாம். அதை ஒரு பெருசாக நீங்கள் பேசுகிறது அதிசயம். அதுவும் ஒரு பெண்ணை, மணிமேகலைக்கு செருப்பை கட்டி குச்சியை வச்ச ஆள் தானே நீ. இப்போ வாட்டர் மில்லானோட பிரச்சனை வந்துடுது, கொஞ்சம் அங்கே தலை தூக்குறாருன்னு தெரிஞ்ச உடனே டிவியை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஏதோலாம் கதை விடுறீங்க. ஏப்பா சாமி.